நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவது. ஆண்டவர் இரக்கம் நிறைந்த கடவுள், நம் எல்லோரையும் தன்னுடைய கண்ணின் மணி போல பாதுகாக்கிறவர். இவருடைய ஆசிர்வாதத்திற்காகவே நாம் காத்து நிற்கிறோம். அனைவரும் எழுந்து நின்று இந்த ஆராதனை பாடலில் இணைந்து ஆண்டவரை துதிக்கிற போது நீங்கள் கொடுக்க வேண்டிய அந்த ஒரு காரியத்தை கொடுக்கிற போது அல்லது கட்டளையை கடைபிடிக்கிற போது கடவுள் உங்களை ஆசிர்வதிக்கவே செய்கிறார். அவருக்குரிய கட்டளை மக்களை ஆசிர்வதிப்பது, அவருடைய திருமுக ஒளியை உன் மீது வீசி உன்னை ஒளிரச் செய்வது, உன் வழிகளை செம்மைப்படுத்துவது. ஆண்டவர் இதோ இங்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருடைய தேவைகளையும் சந்திக்க இருக்கிறவர். அவருடைய இரக்கத்திற்காக நாம் இணைந்து மன்றாடி ஜெபிப்போம். இந்த பாடல் வழியாக நேசரேவும் திரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே. நேசரேவும் திரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அதிசயமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே அதிசயமே அதிசயமே ஆராதனை ஆராதனை ஆராதனை. உம்வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. உம்வல்ல
செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா. வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வே நிச்சயம் நிச்சயமே. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வே நிச்சயம் நிச்சயமே. இரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. இரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. நேசரே உம் திரு பாதம் அமர்ந்தேன் நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி தோதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி தோதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. கண்களை மூடி எல்லாரும் கரங்களை விரித்து கண்களை மூடி எல்லாரும் பரிசுத்த வல்லமையின் ஆவியானவர் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிற நேரம் இது. கண்களை மூடி எல்லாரும் ஆண்டவரை நாம் துதிப்போம். இதோ நாவார துதிக்க வேண்டும். நாவை திறந்து வாயார அறிக்கையிடுங்கள் என்று சொன்ன வார்த்தையை நினைவு கூறுங்கள். ஆண்டவரை வாயார அறிக்கையிடுகிற பிள்ளைகளை கடவுள் வாயை திறந்து எசையா 55:10-11 படியாக வானத்திலிருந்து விடுதலையின் வார்த்தையை அனுப்ப போகிறார். அந்த விடுதலையின் வார்த்தை அது மழையைப் போல, வானத்திலிருந்து மழை எப்படி கீழே விழுந்து விதையை நினைத்து அரும்பி விளையச் செய்கிறதோ அதே போல உங்க வாழ்க்கையில அது ஒரு ஆசீர்வாதத்தை விளையச் செய்யும். உன் வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகளை உடைக்க போகிற ஆசீர்வாத வார்த்தை அந்த வார்த்தை. உன் குழப்பத்தை மாற்றுகிற ஒரு தெளிவினுடைய ஆசீர்வாத வார்த்தை அந்த வார்த்தை. உன்னுடைய வாழ்வினுடைய இருக்கிற புரிய முடியாத காரியங்களை புரிந்து கொள்ள செய்ய போகிற ஒரு அபிஷேக வார்த்தை அந்த வார்த்தை. ஆண்டவர் அனுப்ப போகிற வார்த்தையை இதோ நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்பினால் கண்களை மூடணும்.
கண்களை மூடி உன்னை மறுக்கணும். ஆண்டவரே, நான் என்னை மறுத்து ஒப்பு கொடுக்கிறேன். கண்களை மூடுவது என்பது மறுப்பது, கடவுளுக்கு முன்பாக கரம் விரிப்பது என்பது வெறுமை. ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக வெறுமையாய் நிற்கிறேன். மனிதர்கள் அல்ல, நான் நம்பிய பணம் அல்ல, நான் நம்பிய உறவுகள் அல்ல. என் ஆண்டவரே, நீரே எனக்கு துணை அப்பா. நான் உண்மையே நம்பி வந்திருக்கிறேன் அப்பா. இதோ எனக்கு மனிதர்கள் இந்த காரியத்திலே உதவி செய்ய முடியாது தகப்பனே. நீர் ஒருவர் மட்டுமே ஆண்டவரே, நீர் ஒருவர் மட்டுமே என் கரம் பிடித்து என்னை உயர்த்துவீரப்பா. ஆண்டவரை நம்பு மகனே, மகளே, ஆண்டவரை நம்பு. ஒரு விசை உன் நம்பிக்கையை உயர்த்திப்படி. ஆண்டவரை கண்களை மூடி உன் சத்தம் உயர்த்தி ஆண்டவரை துதிப்பாயா? தாவீதின் குமாரனே, என் மீது மனமிறங்கும் என்று சொல்லி அந்த மகன் அப்படி சப்தம் உயர்த்தி மன்றாடினான். ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்டான். நீ சப்தம் உயர்த்தி ஜெபிப்பாயோ? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சப்தம் உயர்த்து, தெய்வத்தை நோக்கி கூப்பிடு. இயேசுவேன்னு கூப்பிடு, ஆண்டவரேன்னு கூப்பிடு, என்னை படைத்தவரேன்னு கூப்பிடு, அன்பானவரேன்னு கூப்பிடு, அருமையானவரேன்னு கூப்பிடு, என் ஆத்தும நேசரேன்னு கூப்பிடு. ஆண்டவரை நீ விரும்பும் விதமாய் கூப்பிட்டு அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள போகிற நேரம் இது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இரக்கம் நிறைந்த தேவன் எங்கள் மத்தியில் வாசம் செய்வதற்காகவே நீர் இறங்கி வருகிறீர் அப்பா. என் பிள்ளைகளின் இதயத்தில் நான் தங்குவேன் என்று சொன்னீங்களே, என் இதய கதவை நான் தட்டி கொண்டிருக்கிறேன் அப்பா. இதோ இதய கதவை தட்டி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னீங்களே, தட்டுகிறேன். கதவை திறக்கிற பிள்ளைகளோடு நான் தங்குவேன் என்று சொன்னீங்களே, உணவருந்துவேன் என்று சொன்னீங்களே. ஏதோ பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கண்களை மூடி கரங்கள் ரெண்டையும் மார்பிளை வைத்துக் கொள்ளுங்க. கரங்கள் ரெண்டையும் மார்பிளை வைத்து உன் தெய்வத்தோடு ஒரு விசை பேசுவாயா? உன் ஆண்டவர் உன் அருகே இருக்கிறார். உன் கண்ணீரை அவர் காண்கிறார். உன் வேதனையை அவர் அறிகிறார். உன் கலக்கத்தை அவர் காண்கிறார். உன் கசப்பை அவர் சுவைத்து பார்க்கின்றார். வேதனையோடு வந்தாயோ, கவலையோடு வந்தாயோ, இதோ பயத்தோடு வந்தாயோ, ஆண்டவர் சொல்லுகிறார், கலங்காதே, அஞ்சாதே, திகையாதே மகனே, மகளே, நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்னவர் மனிதர் அல்ல, ஆண்டவராகிய கடவுளே உன்னோடு பேசினார். மகளே, மகனே, ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார். இதோ நீ நம்பினால் கடவுளின் மாட்சியை காணாமல் போக மாட்டாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? மார்த்தாள் இடத்திலே உரைத்தவர், மரித்த லாசரை எழுந்து வா என்று சொன்னவர், பாடையை தொட்டு ஒருவரும் இல்லாது கிடந்த மனிதனை உயர்த்தி எழுப்பினவர் அவரே. உன்னையும் இப்பொழுது எழுப்புகிறார். உன் பலவீனத்தை மாற்றுகிறார். உன் கண்ணீரை துடைக்கிறார். தெய்வம் இப்பொழுது உங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவராக உன் மத்தியிலே கடந்து வந்து கொண்டிருக்கிறார். பரிசுத்த தெய்வமே, இதோ பிள்ளைகள் இந்த இடத்திற்கு ஓடி வந்திருக்கிறார்கள். அப்பா, பிள்ளைகள் யாரு வெறுங்கையாய் செல்லாதபடி நம்முடைய இரக்கத்திலே ஒப்பு கொடுத்து செபிக்கணும். அவர்களை நிரப்புவதற்காய் நன்றி. நீர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என் பிள்ளைகளுடைய இதயத்திலே வல்லமையாய் அபிஷேகமாய் கடந்து வருவதற்காய் நன்றி. இயேசுவின் கரத்திலே நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். அப்படியே அமர்ந்து கொள்வோமா? அப்படியே அமர்ந்து ஒரு விசை உன் ஆண்டவரை உற்று பாருங்க. வேற எங்கேயும் பார்க்காதீங்க. இது ஒரு ஆசீர்வாதத்தின் நேரம், இது ஒரு போராட்டத்தின் நேரம். உடலை வைத்துக்கொண்டு நாம் இந்த உலகத்திலே போராடுகிறோம், பல்வேறு விதமான போராட்டங்கள். இதோ அந்த போராட்டத்திற்கு மத்தியிலே இந்த தேவன் உனக்கு அவர் ஒளியாக இருக்கிறார், அவர் வழியாக இருக்கிறார். வழி தெரியாத பிள்ளைகளுக்கு வாழ்வும் வழியும் உயிருமாய் இருக்கிறவர் நானே என்று சொன்னவர். என்னை பின்பற்றுகிறவன் இதோ நிலை வாழ்வை காண்பான். என் பின்னே வருகிறவன் ஒரு நாளும் அவன் விலகி ஓடிவிட முடியாது என்று சொல்லி தன்னை முழுவதுமாய் உனக்கு அடையாளப்படுத்தி கொடுத்திருக்கிறவர். இதோ ஆண்டவர் இப்பொழுது ஒரு விஷயம் இயேசுவை உற்று பாருங்களேன். ஆண்டவரை உற்று பார்த்து
உன்னுடைய கவலை கண்ணீரை ஒப்பு கொடுங்க. ஆண்டவருடைய கரத்திலே எல்லோருக்கும் பலன் உண்டு. ஆண்டவருடைய பிரச்சனத்தில் எல்லோருக்கும் விடுதலை உண்டு. ஆண்டவருடைய பிரச்சனத்தில் எல்லோருக்கும் மகிழ்ச்சி உண்டு. மனிதர்களிடத்திலிருந்து மகிழ்ச்சி கிடைக்காமல் இருந்திருக்கலாம். மனிதர்களை நம்பி ஏமாந்து போயிருந்திருக்கலாம். பொருளாதார தடையினாலே நீ வேதனையுற்று வந்திருக்கலாம். உடல் நோயினாலே நீ கவலையோடு வந்திருக்கலாம். தேர்வு பயம், அச்சம், இதோ என் வாழ்க்கை எப்படி மாறப்போகிறதோ, இதோ இப்படிப்பட்ட படிக்க முடியாத நிலையில் படிப்பையும் உன்னுடைய எதிர்கால வாழ்வையும் குறித்த பயத்தோடு வந்திருக்கலாம். பிள்ளைகளை குறித்து கவலையோடு நின்று கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ என் பாதத்தில் அமர்ந்திருக்கிற பிள்ளையே, நான் உன்னை கைவிடவே மாட்டேன். உன்னை நான் உயர்த்தி ஆசீர்வதிப்பேன். இயேசுவின் வல்லமையை நீ காண்பாய் மகனே, மகளே. இயேசுவின் வல்லமையை நீ காணப்போகிறாய். இயேசுவை தவிர வேறு யாரையும் இந்த இடத்துல நினைத்து பார்க்காத. இயேசுவை மட்டுமே பாரு. இயேசுவை மட்டுமே பாரு. இதோ உனக்கு வெளியிலே கண்ணை திறந்திருந்தா, கஷ்டமா இருந்தா கண்ணை மூடி இயேசுவை பாரு. அவர் உன் அருகே நிற்கிறார். இயேசுவின் அருகே நிற்கிறார் மகனே. இயேசுவின் அருகே நிற்கிறார் மகளே. இதோ ஆண்டவரோடு பேசுவோமா? ராஜா, இதோ உம்முடைய மாளிகைக்குள்ளே நான் வந்திருக்கிறேன் தகப்பனே. ராப்பகலாய் நான் அமர்ந்து ஜெபிக்கிறேன் அப்பா. இதோ என் துன்ப நேரங்கள் மாறட்டும் ஆண்டவரே. ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? ராஜாவும் மாளிகையில் நான் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். பாடுவோம். ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரம் மறந்திருப்பேன். சொல்லுமா? துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரம் மறந்திருப்பேன். ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா? என் பலன் நீங்க தானப்பா, என் கோட்டை நீங்க தானப்பா. இதோ இந்த உலகத்துல பலவீனத்தை சந்திக்கிற நான் பலனாயிருக்கிற உன்னை பிடித்து கொள்ள, உம்முடைய அன்பை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறேன். சொல்லுங்க பிள்ளைகளே, மனசார ஆண்டவர்கிட்ட நீ பேசணும். ஆண்டவர்கிட்ட என்ன கேட்டு வந்த? உலக காரியம் அதெல்லாம் தூக்கி ஓரமா போடு. ஆண்டவர்கிட்ட சொல்லு, உங்கள் பலன் எனக்கு வேணும் தகப்பனே. நீங்க கொடுக்கிற மன உறுதி எனக்கு வேணும் அப்பா. இதோ அன்று பிள்ளைகளை பார்த்து சொன்னீங்க, கலங்காதே என்று சொன்னீங்களே, அந்த வார்த்தை எனக்கு தாங்கப்பா. ஜெயா 55:10-11 நீங்க சொன்னீங்க, என் வார்த்தையை எதற்காக நான் அனுப்புகிறேனோ அதை வெற்றிகரமாக செயல்படுத்தாமல் வெறுமையாய் அது என்னிடத்திலே திரும்பி வராது என்றவர் ஆண்டவர். ஆண்டவர் உனக்காய் வார்த்தையை அனுப்ப போகிறார். அந்த வார்த்தை வெற்றியின் வார்த்தை, வெறுமையான வார்த்தை அல்ல. ஒப்பு கொடுப்பாயா? என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. சொல்லுமா? என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. சொல்லும் எல்லோரும். மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. ஆராதனை, ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். எல்லோரும் ஒரே ஒரு முறை சொல்லுவோமா? ஆராதனை. சொல்லு மகனே, ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். இதோ இந்த இடத்துல இதோ மறைந்து கிடக்கிற வேதனை, உள்ளத்துல மறைந்திருக்கிற பயம், இதோ பரீட்சை எழுதிவிட்டு பயத்தில் வந்திருக்கிற பிள்ளைகள் உண்டு. தேர்வை எதிர்நோக்கி இருக்கிற பிள்ளைகள் உண்டு. பாடசாலையிலே சேர்ந்து படிக்கிற பொழுது என் பிள்ளை பயந்து கிடக்கிறான், பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேங்கிறானே என்று சொல்லி
பிள்ளைகளின் பயத்தை உணர்ந்த பெற்றோர்கள் இங்க நிற்கிறீங்க. பயத்தோடு பள்ளிக்கூடத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், பயத்தோடு பாடசாலையில், பயத்தோடு கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் எல்லோரையும் ஒப்பு கொடுப்போம். இதோ இந்த இடத்துல எல்லா பிள்ளைகள், பேர பிள்ளைகள் உங்க வீடுகளிலே உண்டு, பக்கத்து வீடுகளிலே பிள்ளைகள் உண்டு. இதோ அவர்கள் ஞானத்தின் தெய்வத்திடமிருந்து ஞானத்தை பெற்றுக்கொள்ள போகிறார்கள். ஒரு விசை எல்லோரும் அப்படியே கண்களை மூடி உங்கள் கரங்களை மட்டும் அப்படி சற்று உயர்த்தி பிடிங்களா. வலது கரத்தை மட்டும் சற்று உயர்த்தி பிடித்து உங்கள் மனக்கண்ணில் வரக்கூடிய எல்லா பிள்ளைகளையும் ஒப்பு கொடுங்க. உங்க வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் ஒப்பு கொடுங்க. கண்ணை மூடி ஒப்பு கொடுங்க. அவங்கள பார்த்தா போதும். நீ உங்க வீட்டுக்கு பக்கத்துல, எதிர்த்துல, பின்னாடி, இதோ உங்களுடைய அன்பியத்துல, உங்களுடைய பக்கத்துல, உங்களுடைய உறவுகள்ல பிள்ளைகள் எங்க இருந்தாலும் ஒப்பு கொடுப்பாயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர்களை தொடுமாண்டவரே என்று சொல்லு. இயேசு இங்கிருந்து உன்னுடைய வல்லமையை அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வல்லமை, வல்லமை பாய்ந்து செல்கிறது, அந்த பிள்ளைகளை நிரப்புகிறது. தெய்வீக அச்சம் அவர்களை ஆட்கொள்ளுகிறது, ஞானம் அவர்களுக்குள்ளே நிரம்புகிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிறீர். இதோ இவர்களின் கரங்களை வைத்து அந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கும் நிறைந்த யெகோவா எலோகிம், ஆராதனை உமக்கே. சொல்லுமா. எங்கும் நிறைந்த யெகோவா எலோகிம், ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவா சிக்கேனோ, ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவா சிக்கேனோ, ஆராதனை உமக்கே. ஆராதனை, ஆராதனை அப்பா, அப்பா உங்களுக்கு தான். அப்பா, அப்பா உங்களுக்கு தான். இது ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு மாற்றுகிற தேவனாய் உங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார். இதோ பலன் இழந்து கிடக்கிற என் மகளே, பரிசுத்தத்தை நாடி வந்திருக்கிற பிள்ளைகளே, இதோ ஆண்டவர் உங்களை பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறார். இதோ ஆண்டவர் உன்னை தொட்டு சுகமாக்குகிறார். பாவத்தின் கட்டுகளை உடைக்கிற தேவனவர். இயேசுவின் வல்லமையினாலே நீ நிரப்பப்படுகிறார். இதோ எல்லாரும் கண்களை மூடி உடைய பாவங்களினுடைய எல்லா காரியத்தையும் ஒப்பு கொடுங்க. இதோ பாவத்தை அறிக்கை செய்ய முடியாத நிலையில் இருக்கிற பிள்ளைகள், பல வருடங்களாக பாவத்தை தேக்கி வைத்திருக்கிற பிள்ளைகள், இதோ வாசப்படியில் ஆண்டவர் உனக்காக காத்திருக்கிறார். பாவ சங்கீர்த்தனம் என்கிற அறையில குருவானவர் வடிவத்தில் ஆண்டவர் உனக்காய் காத்திருக்கிறார். பிள்ளை, நீ ஏன் போக மறுக்கிறாய்? ஓடு. நீ எத்தனை பாவியாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய பாவம் செய்திருந்தாலும் ஆண்டவர் உன்னை விடுவிக்க காத்திருக்கிறார். ஒரு விஷயம் ஒப்பு கொடுத்து சொல்லி, உன் பாவங்களால் நீ இழந்து போன அந்த சமாதானம், உன் பாவத்தினால் இழந்து போன இதோ நிம்மதி, நீ பாவத்தினால இழந்து போன உன்னுடைய ஒரு ஒற்றுமை, மனதிலே ஒரு விதமான அமைதியற்ற நிலை, எல்லாத்தையும் ஒப்பு கொடு. பாவத்தினாலே உன் வீட்டிலே உன் முன்னாடி கிடக்கிற சாபத்தின் கட்டுகள், இதோ அது ஒன்றும் செய்யாது என்று நீ நினைத்து கொண்டிருக்கிற உன் பிள்ளைகள் தடுமாறி விழும் பொழுது உனக்கு தெரியும். உன் பிள்ளைகள் தடுமாறி விழும் பொழுது பெற்றோர்கள் கண்ணீர் விடுகிறார்கள். நான் செய்த பாவத்தினால் இப்படி நடந்ததோ ஆண்டவரே. ஆண்டவர் இன்று உனக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கிறார். உன் பாவத்தை கழுவிக்கொள்ள நீ தயாரா இருக்கிறாயா? ஓடி போய் அந்த குருவானிடத்திலே உன்னை மண்டியிட்டு, ஆண்டவரே என்னை மன்னியும் என்று கேளு. அவர் உன் பாவங்களை மன்னிக்க தயாரா இருக்கிறார். கண்களை மூடி ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுத்து செபிப்போமா? பரிசுத்தமாக்கும் யெகோவா மெக்காதேஸ், ஆராதனை உமக்கே. பரிசுத்தமாக்கும் யெகோவா மெக்காதேஸ், ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனு, ஆராதனை உமக்கே. ஆராதனை, ஆராதனை
அப்பா அப்பா உங்களுக்கு தான் சொல்லுமா எல்லோரும் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே சொல்லுவோம் ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே துதித்து மகிழ்ந்திருப்பே எல்லா துயரம் மறந்திருப்பே துதித்து மகிழ்ந்திருப்பே எல்லா துயரம் மறந்திருப்பே அப்படியே முழந்தாட் படிடுவோம் எல்லாரும் முழந்தாட் படிடுவோம் எல்லாரும் முழந்தாட் படிடுவோம் முடிந்தவங்க எல்லாம் முழந்தாட் படிடுங்க முடியாதவர்கள் நின்று கொண்டாலும் சரி உட்கார்ந்து கொண்டாலும் சரி உன் இதயம் ஆண்டவருக்கு மாடி மண்டியிட்டு கிடக்கட்டும் கண்களை திறந்து ஆண்டவரை பாரு ஒரு விசை நற்கருணை ஆண்டவரை பாரு பிள்ளை வேற எங்கேயும் பார்க்காத நீ எங்கே இருந்தாலும் உன் ஆண்டவரை பாரு ஊடுருவ குத்தப்பட்டவரை உற்று நோக்குங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிற விதமாய் உனக்காய் இரத்தம் சிந்தியவரை பார் இதோ கல்வாரி மலையில உன்னை மீட்டெடுத்த தேவன் இப்பொழுது உன்னை ஆசீர்வதிக்கிறார் இந்த நாள் உனக்கு வெறுமையான நாள் அல்ல ஆண்டவர் உன்னை தேடி வந்த நாள் ஆண்டவர் உன்னை விடுவிக்கிற நாள் ஆண்டவர் உன்னை அபிஷேகிக்கிற நாள் ஆண்டவர் உன்னை கருவியா எடுத்து பயன்படுத்துகிற நாள் என் திருத்தூதனாய் நான் உன்னை அனுப்ப போகிறேன் ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடிக்கிற பிள்ளையே ஆண்டவர் உன்னை நற்செய்தியின் தூதுவனாய் அனுப்ப போகிறார் இயேசுவின் அபிஷேக வல்லமை உன்னை நிரப்பிக் கொண்டிருக்கிறார் ஆண்டவருடைய அபிஷேக கிருபைக்குள்ளே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்படியே கண்களை மூடி உங்கள் கவலை கண்ணீரை ஒப்பு கொடுத்து ஜெபிங்க ஆண்டவர் இடத்துல இப்ப சொல்ல உன்னுடைய தேவை என்ன உன்னுடைய மனதை வாட்டி வதைக்கிற கஷ்டம் என்ன உன்னை புண்படுத்தி கொண்டிருக்கிற காரியம் என்ன இதை ஒப்பு கொடுப்பாயா ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடு இதோ நீ இழந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் மீட்டெடுத்து கொடுக்கிற தேவன் உலகத்திலே அதையும் உனக்காக செய்ய அவர் தயாராயிருக்கிற தேவன் தேடி வந்த பிள்ளைகளை ஆசீர்வதி தேடி இயேசு வந்தார் அவர் தேற்றி வாழ வைத்தார் ஆமா ஆண்டவரே பிள்ளைகளை தேடி வந்த பிள்ளைகளை தேற்றி வாழ வைக்கிற தெய்வமே இந்த பிள்ளைகளை நீர் வாழ வைக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் தேடி இயேசு வந்தார் என்னை தேற்றி வாழ வைத்தார் கண்ணீர் கடலினிலே நான் கலங்கி தவிக்கையிலே கண்ணீர் கடலினிலே நான் கலங்கி தவிக்கையிலே கர்த்தர் என் கரம் நீட்டினார் கர்த்தர் தம் கரம் நீட்டினார் என் கண்ணீரெல்லாம் துடைத்தார் என் கண்ணீரெல்லாம் துடைத்தார் என் கண்ணீரெல்லாம் துடைத்தார் ஆண்டவர் உன் கண்ணீரை துடைக்கிறார் உன் கவலைகளை மாற்றுகிறார் கலங்காதே இதோ நான் உன் முன்னே செல்கிறேன் என்று சொல்கிறார் நான் படைகளின் ஆண்டவர் என்று அறிக்கை செய்யப்பட்டவர் நானே படைகளின் தேவனாயிருந்து உனக்காக போரிடுவேன் உன் எதிரிகளை நான் உனக்காய் சந்திப்பேன் உன் கால் கல்லின் மேல் மோதாதபடி பார்த்துக் கொள்வேன் இதோ என்னை நம்பிய உன்னை நான் உயர்த்தி ஆசீர்வதிப்பேன் நீ வெட்கப்பட்ட இடத்திலே நீ எழுந்து மகிழ்ச்சி அடையும்படியாக நீ வெட்கப்பட்ட இடத்திலே நீ மகிமை அடையும்படியாக உன்னை நான் உயர்த்தி ஆசீர்வதிக்க போகிறேன் தெய்வமே இந்த இடத்திலே வந்திருந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் இன்னும் சிறப்பாக இதோ காணொளியில் உம்முடைய திருமுன் மண்டியிட்டு இந்த இடத்திற்கு வர முடியாதபடி மன்றாடி ஜெபித்து கொண்டிருக்கிற எல்லா மகனையும் மகளையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் பரிசுத்த வல்லமை அவர்களை அந்த இடத்திலும் சந்திப்பதற்காக நன்றி செலுத்தி இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்திலேயே ஜெபத்தையும் இங்கு கூடி வந்திருக்கிற
உமது திருமண் மண்டியிட்டு செபித்து கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து மண்டாடுகிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். 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 எல்லாரும் சொல்லுவோம் ஆமென். ஆமென். மாண்டீர். மாண்புயர்வருள் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவோமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சின் என்றுமே உண்டாகுவதாக. மன்றாடுவோமாக. இரக்கம் நிறைந்த இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் தூய மறை பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ நீர் அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.